யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கேகே 310 ரைடர்ஸ் ஸ்குவாடோட ஒரு மாஸ் பைக் ரைடு வந்து போக போகிறோம். இந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம மலைகளின் இளவரசின்னு சொல்கிற கொடைக்கானலுக்கு தான் நம்ம போகிறோம். பைக்கோட த்ரோட்டில் சவுண்டு, அப்புறம் நண்பர்களோட சிரிப்பு, எல்லாத்தோடையும் இந்த பயணத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. மலைகளின் முன்னே ஒரு சுவைக்கும் காற்று, 2 சூடான காஃபி, அந்த குளிர் காற்றில் ஒரு கனவோட ரைடை தூங்குறோம். கேகே 310 ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயணம் இல்லைங்க, இது ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையான அனுபவம். கொடைக்கானல் மலை அரசியின் அழகை ரசிக்கிறதுக்கு நம்ம ஒரு ராயல் ரைட் போக போகிறோம். யோ ஃபேம், எல்லாரும் என் கூட வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்களும் எங்கள் டீமாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து கமெண்ட்டையும் போடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை வந்து நான் இன்னும் மெருகேற்றிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நல்லா சூப்பராக டெலிவரி பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம டீம்லேயே ஒரு பக்தியான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எல்லா வண்டிக்கும் அந்த லெமன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சுற்றி ஆரத்தி எடுத்து, அதுக்கப்புறம் தான் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி உடச்ச தேங்காயில் ஒரு பீஸ் வந்து என்னோடய வண்டியில் அடிச்சிச்சு. ஆனால் எதுவும் பண்ணலை, பரவாயில்லைங்க. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மூவ் பண்ணால் தான் அவங்களும் வருவாங்க எல்லோரும். அப்புறம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு கார் கூட எங்களுக்கு ஜாயின் ஆகுது. இந்த தடவை வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து அந்த காரில் தான் வருது. கார்லேயும் 2-3 பசங்க.
எங்கள் பைக்கெல்லாம் ஃபயராக பறக்கும் நேரம் வந்துருச்சுங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக நேரம் விடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் நாங்கள். அடுத்து என்னென்னா, நான் வந்து ஃபியூல் போடாமல் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன். ஸோ அதனால் ஃபியூல் போடுறதுக்காக நான் பசங்களை ஒரு இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் அங்கேருந்து அப்படி அவங்கள விட்டுட்டு நான் ஃப்ரெண்டில் போய் ஃபியூல் அடிச்சுட்டு இன்னும் இதை மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். டெய்லி என்னோடய வ்ளாக்ஸ் வரும். ஸோ நாங்கள் இந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்ட இடத்துல நடந்த அட்ராசிட்டி எல்லாம் அடுத்த ரைட்டில் வரும். ஸோ கீப் வாட்சிங். நாளைக்கு 2 மணிக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.